3 விஷயமா பாக்குறாரு. ஒண்ணு, மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் தவறா இருக்குது. மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு. மெட்டீரியலிஸ்டிக்னா பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. கண்ண மட்டும் பாக்குது, காத மட்டும் பாக்குது, பல்ல மட்டும் பாக்குது, முட்டிய மட்டும் பாக்குது, குடல மட்டும் பாக்குது. இது மெட்டீரியல், அதாவது ஸ்தூல பொருளை அடிப்படையாக வச்சு இயங்குது. ஸ்தூல பொருளுக்கும் நோய்க்கும் சம்பந்தமே இல்ல. அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். அத வந்து மாடர்ன் மெடிசனை டிஸ்கார்ட் பண்றாரு. அதாவது இது தேவையில்லைன்றது. இயற்கையில 117, 118வது பாயிண்ட்ல ஆர்கன் அண்ட் ஹனிமன் எழுதுனதுல அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அதாவது ஃப்ளவர்ல இருக்கிற எசன்சஸ்ல ஏதோ ஒரு தூய்மையான விஷயங்கள் இருக்குன்னு ஹிண்ட் பண்ணியிருக்காரு ஹனிமன். அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, ஏதோ ஒண்ணு ஃப்ளவர்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு உள்ள போறாரு. 2வது விஷயம். 3வது விஷயம், அவருக்குள்ள நிறைய பிராக்டிசஸ் பண்ணியிருக்கிறார். நிறைய ஞானிகளை சந்தித்திருக்காரு. அந்த விஷயம் எல்லாம் எதுவும் சொல்லல. மிக முக்கியமான விஷயம், டாக்டர் பேட்ச் நான் ரொம்ப ரொம்ப நேசித்து ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ண விஷயம் என்னன்னா, அவர் பல விஷயத்தை பண்ணியிருந்தாலும் அவர் இறக்கும் பொழுது இந்த 38 ரெமெடிக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்த்த முடியும். அதை மட்டும் சொல்லி, அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி, அதுல மட்டும் கிடைத்த விளைவுகளை மட்டும் பதிவிட்டுட்டு அவர் பண்ண எல்லா ஆராய்ச்சியிலும் தூக்கி போட்டு கொளுத்திட்டார்.